இன்றைக்கு நம்ம ஒரு பேராபத்தில் இருக்கோம். என்னன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ரம்மி போன்ற இணைய விளையாட்டுகள் இது வெறும் விளையாட்டா இல்ல, மனநிலையை மாற்றும் ஆயுதம். இது இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நேரத்தையும் வாழ்வையும் வீணாக்கி அடிமையாக்குது. இதுவும் கஞ்சா, மது போன்றுதான் உங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா இதுலயும் அரசியல் கலந்துருக்கு. இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என்ன கேட்கறேன்னா இதுதான் இத்தனை பேரையும் இங்க வீணாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது இல்ல. ஆனா ஏன் எந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை தடுக்க முன்வரலன்னு தெரியுமா? நான் சொல்றேன், இந்த கேம்லாம் பேன் பண்ணிட்டா நீங்க யோசிக்கவும் சிந்திக்கவும் அரசியல்வாதிகள் செய்யற தப்பெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கேள்வி கேட்கறதையும் சிந்திக்கிறதையும் தடுத்தாதான் அவங்க ஓட்டுக்கு கொடுக்குற 100 ரூபாயும் 200 ரூபாயும் வாங்கிக்கிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு எதையுமே யோசிக்காம நீங்க ஓட்டு போடுவீங்க. அதனாலதான் இதை இன்னமும் பேன் பண்ணாம வச்சிருக்காங்க. கல்வி அறிவு இல்லாத மக்களை இலவசத்தை கொடுத்து ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கல்வி அறிவு இருக்கிற நம்மளை இது போன்ற விளையாட்டுகளை பயன்படுத்தி நம்மளை முட்டாள்கள் ஆக்கிட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு தலைமுறையே முட்டாள்களாக்கும் அரசியல் சூழ்ச்சிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்பவே விழித்தெழுங்கள், எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இல்லைன்னா நாளைக்கு நம்ம தலைமுறையே முடிச்சு விட்டுருவாங்க. முக்கியமா இந்த வீடியோவை பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ரம்மி விளையாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க அரசியல் கற்போம் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு முக்கியமான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். நன்றி.